தமிழன் பத்திரிகையோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இலங்கை வாழ் உலக வாழ் வாசக நேர் நெஞ்சங்களுக்கு மலரும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக ராசி பலன் என்றாலே ஒவ்வொரு ராசிகளுக்கும் கூறும் பலன்கள் அப்படியே நடந்துவிடும் என்பது பொருள். உங்கள் ஜன்ம ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்தி மற்றும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கொண்டுள்ள சுபத்துவ அடிப்படையில் மட்டுமே அவரவருக்கு சுப பலன்கள் நடைபெறும் என்பது விதி. சனி உங்கள் ஜன்ம ஜாதகத்தின் மீது பயணித்துக் கொண்டிருக்கும் ஜன்ம சனி காலத்திலும், மேலும் கண்ட சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி தோஷங்கள் கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும், பாப கிரகமான ராகு உங்கள் ராசியின் மீது பயணித்துக் கொண்டிருக்கின்ற போதும், ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் பாபத்துவம் பொருந்திய நிலையில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுதும், நம்முடைய ஜன்ம ஜாதகத்தின் பிரகாரம் ராசிநாதனாகிய சந்திரன் பாவக்கிரகங்களால் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக இருக்கும் போதும், பொதுவாக இந்த கோச்சார பலன்கள் என்று சொல்லப்படுகின்ற ராசி பலன்கள் நல்ல விதமாக ஒருவருக்கு நடைபெறுவதில்லை என்பதனை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராசி என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது. மாறவே மாறாத எமது பிறப்பு ஜாதகம், மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் இரண்டையும் இணைத்துத்தான் பொதுவாக ராசி பலன்கள் பார்க்கப்படுவது அல்லது சொல்லப்படுவது வழக்கமாக இருக்கிறது. ஏனைய கிரகங்களை விட வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களே நம்முடைய தலையெழுத்தினை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கின்றன. வருட கிரகங்களில் சனி எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் திகதி அன்று முன்னிரவு 9:43 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதே போல குரு பகவான் 2025 5ஆம் மாதம் 14ஆம் திகதி அன்று முன்னிரவு 10:35 இடப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் ராகு கேதுக்கள் அதே மாதத்தில் 2025 5ஆம் மாதம் 18ஆம் திகதி அன்று முன்னிரவு 7:42 கும்ப சிங்க ராசிகளுக்கும் பெயர்ச்சி அடைய இருக்கின்றன. அதற்கமைய இனி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் என பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. அஸ்வினி 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், பரணி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் தான் மேச ராசிக்குரியவர்கள். மேச ராசினருக்கு ராசிநாதன் செவ்வாய் வருடத்தின் ஆரம்பத்திலேயே நீச்சம் என்கின்ற பாபத்துவ நிலையை அடைகின்றார். முதல் 6 மாதங்களுக்கு சற்று மந்தமான பலனும், பின்வருகின்ற 6 மாதங்களுக்கு சற்று நல்ல பலனும் கொடுக்க இருக்கிறார். பெரிய அதிர்ஷ்டங்கள் இல்லாவிட்டாலும் கூட பெரிய சோதனைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டிலும், சனி பகவான் 11ஆம் வீட்டிலும் இருப்பதால் எதிர்வரும் மே மாதம் வரை நன்மையான பலன்கள், லாபமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து வரும். மேச ராசினருக்கு வருகின்ற மே மாதம் முதல் 7.5 சனி ஆரம்பமாக இருப்பதால் மனதில் ஒருவித பயம் இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். பயப்பட வேண்டாம். 2027ஆம் ஆண்டில் வரும் ஜென்ம சனி காலத்திலேயே தான் உங்களுக்கு அதிக பாதிப்புகள் இருக்கும். ஆகவே இப்பொழுது நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருடத்தில் அப்படியொன்றும் உங்களுக்கு பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வலுத்து இருப்பதால் உங்களுடைய பணப்பற்றாக்குறை இந்த வருடம் நிச்சயமாக தீரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். எதிர்பாராத தன அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனாலும் செலவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் சேமிக்க முயற்சி செய்தாலும் முடியாது, திண்டாடுவீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். புதிதாக எதையும் ஆரம்பித்து விடாதீர்கள். தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதையும் புதிதாக ஆரம்பித்து விடாதீர்கள். 7.5 சனி காலமாக இருப்பதால் எதையும் புதிதாக இந்த வருடத்தில் ஆரம்பிக்க வேண்டாம். அதே போல பணத்தை நீங்கள் முதலீடு செய்து காரியங்களை ஆற்றுகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறு வகையில் உங்களுக்கு இந்த வருடத்தில் பெரிய தொல்லைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காது. இறைவன் உடைய ஆசீர்வாதம் இந்த வருடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். பயப்பட வேண்டாம். இடப ராசி அல்லது ரிஷப ராசி. கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள்
ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய முதலாம், இரண்டாம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் இடவராசிக்குரியவர்கள். இடவராசினருக்கு அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அபார ஆண்டாக இந்த ஆண்டு மலர இருக்கிறது. எதிர்வரும் 2025 3ஆம் மாதம் 29ஆம் திகதி அன்று சனி பெயர்ச்சியால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்து எல்லா வகையிலும் லாபங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்க இருக்கின்றார். அவ்வாறே குருவும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்வதால் தொட்டது தொடங்கும், நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருப்பதால் ராசி மிக மிக வலுத்து பலமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் படிக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயம் அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு. திருமணம், நல்ல புத்திர பாக்கியம், தொழில் வியாபாரம் மற்றும் அதன் மூலமான லாபங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு செழிக்கக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு திகழ இருக்கிறது. இவ்வாண்டில் சேமித்து வீடு வாகனம் வாங்குவீர்கள் நிச்சயமாக. ஆனாலும் 4ஆம் 10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பதால் வீடு வாகனம் இவை வாங்குகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அதே போல உடல்நிலையில் அசட்டையாக இருந்து விடாதீர்கள். தாய்க்கான செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் வரும். மேலும் தாயினுடைய ஆசீர்வாதத்தினை பெற முயற்சி செய்யுங்கள். தூரத்தில் இருக்கின்ற தாயை ஒரு முறையாவது சென்று பார்த்து தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். அதே போல தாயினுடைய உடல்நிலையின் மீது கவனம் செலுத்துங்கள். அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு முறையில் ஏதாவது மாற்றங்கள், சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இவை பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் அளவில் இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு செயற்படுங்கள். நிச்சயமாக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது. மிதுன ராசி. மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் மிதுன ராசிக்குரியவர்கள். மிதுன ராசினருக்கு எதிர்வரும் 2025 5ஆம் மாதம் 14ஆம் திகதி அன்று குரு உங்களுடைய ராசிக்கே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி பிரகாசம் அடைய போகிறது, பொலிவடைய போகிறது, பலம் பெற போகின்றது. இவ்வளவு நாளும் உங்கள் பாக்கியத்தினை கெடுத்துக் கொண்டிருந்த சனி 10ஆம் வீட்டுக்கு இப்பொழுது பெயர்ச்சியாக போகிறார். மிதுன ராசினருக்கு சனி யோகாதிபதி கிரகமாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் அப்படியொன்றும் பெரிய சோதனைகள் நிச்சயமாக வந்துவிடாது. அடுத்து உங்கள் 3ஆம் வீட்டுக்கு வரும் கேதுவால் தன்னம்பிக்கை வளரும், வெற்றி அமையும், தைரியம் கிட்டும். இவையாவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எந்த தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து வீறு நடை போடுவீர்கள். அதே போல எந்த ஒரு விடயத்தினையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றியும் அடைவீர்கள். புகழ், கௌரவம், அந்தஸ்து இவை யாவும் உங்களை நாடி வந்தமையும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அதே போல அவர்கள் மூலமான அதீத நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு அமைந்துவிடும். தொழில் முயற்சிகள் யாவும் பலிக்கும். இவ்வருட இறுதியில் தொழிலால் சாதனைகள் செய்வீர்கள். வியாபாரத்தின் மூலமாக அதிக லாபங்களையும் ஈட்டுவீர்கள். கடந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த தொல்லைகள் யாவும் தீர்ந்து அன்பும் சமாதானமும் பிறக்கக்கூடியதாக இருக்கும். காதல் வயப்பட்டவர்களுக்கு திருமணமும் புத்திர பாக்கியமும் அமையும். குழந்தைகளால் அதிர்ஷ்டங்களும் மகிழ்ச்சிகளும் பெருமையும் உண்டு என்று சொல்லலாம். வெளிநாட்டு அலுவல்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்தது போலவே கைகூடி வரும். எல்லா சவால்களையும் முறியடித்து முன்னேறக்கூடிய சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது. கடக ராசி. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், ஆயுள் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் கடக ராசிக்குரியவர்கள். கடக ராசினர் எதிர்வரும் 2025 3ஆம் மாதம் 29ஆம் திகதி முதல் பெரிய சோதனையிலிருந்து விடுபட்டு வெளியே வரப்போகிறீர்கள். ஒரு பாதாள கிணற்றிலிருந்து வெளியே வந்ததை போல் உங்களுக்கு இருக்கும். எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் தற்போது விலகி உங்களுக்கு சாதகமான அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இவ்வாண்டு நிச்சயமாக மலர இருக்கிறது. உறவு நட்புகளால் நன்மையும் லாபங்களும் கிடைக்கும். கடந்த காலத்தில் கைவிட்டு நழுவி போன காதல் மீண்டும் மலர ஆரம்பிக்கும்.
குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த விரிசல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து ஒற்றுமையும் சமாதானமும் அன்பும் குதூகலமும் அமையும். அனைத்து வித மன அழுத்தங்களில் இருந்தும் நீங்கள் முற்றாகவே வெளியே வரப் போகின்றீர்கள். எதிர்வரும் மே மாதத்திற்கு பின்னர் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு வரும். பயணங்கள் என்றாலே பயணத்தோடு உங்களுக்கு செலவுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கும் அளவில் உங்களுக்கு பண வருவாய் நன்றாகவே இருக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் தாமத நிலையை ஏற்பட்டவர்களுக்கு அனைத்து தடைகளும் விலகி சாதகமான தன்மைகள் உருவாகும். தொழிலால் வியாபாரத்தால் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து நஷ்டங்களும் குழப்பங்களும் இப்பொழுது தீரப்போகிறது. 2ஆம் 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்வதால் குடும்ப செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு தைரியம் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு சற்று தொலைவில் இருக்கும் நிலை தோன்றும். எதிர் பாலினத்தரோடு பழகும் பொழுது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் பழக வேண்டும். ஆண்கள் பெண்களோடு பழகின்ற பொழுது, பெண்கள் ஆண்களோடு பழகின்ற பொழுது மிகவும் கவனமாக பழக வேண்டும். தேவையற்ற உறவுகளால் தொல்லைகள், அவமானங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் என்பதால் எல்லாவற்றையும் கவனமாகவும் நிதானமாகவும் 2 முறை சிந்தித்து செயற்பட வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், தொல்லைகள், சிக்கல்கள் நேர்ந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. சிங்க ராசி அல்லது சிம்ம ராசி, மக நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், பூர நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், உத்தர நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் தான் சிங்க ராசிக்குரியவர்கள் அல்லது சிம்ம ராசிக்குரியவர்கள். சிங்க ராசிக்குரியவர்களுக்கு இவரிடம் சற்று மந்தமான பலன்களே நடைபெற இருக்கிறது. எதிர்வரும் 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி முதல் கண்ட சனி அட்டமத்து சனியாக வளர்ந்து சற்று தொல்லைகளை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. பணம், தொழில் சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் வரும் என்பதால் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். ஏமாற்றுக்காரர்கள் உங்களை எப்படியாவது மடக்கி பிடிக்க திட்டம் தீட்டுவார்கள் என்பதால் அவர்களின் வலையில் சிக்காது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் 2 வருடங்களுக்கு எதையும் புதிதாக ஆரம்பித்து விடாதீர்கள். அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். எதையும் புதிதாக மட்டும் ஆரம்பித்து விடாதீர்கள். தற்போதைய தொழிலையோ அல்லது வியாபார நடவடிக்கைகளையோ திடீரென மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். பல்லை கடித்துக் கொண்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டும் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இருக்கும் தொழிலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போல வியாபாரத்தையும் விடாது செய்து கொண்டே செல்லுங்கள். தொழிலிடத்தில் சிக்கல்கள் வரும். ஆனாலும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள். விரும்பியோ விரும்பாமலோ தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு வரும். கூடாதவர்களோடு உங்களுக்கு வேலை செய்ய வேண்டியும் வரும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் எதுவுமே உங்களுக்கு தற்பொழுது நன்மை தராது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது செயற்படுவார்கள். அவர்களுக்கு உங்களிடத்தில் தப்பான அபிப்பிராயங்களும் கூட எழக்கூடும். எல்லா விடயத்திலும் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. கன்னி ராசி, உத்திர நட்சத்திரத்தினுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், அத்த நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் கன்னி ராசிக்குரியவர்கள். கன்னி ராசினருக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த ஆண்டில் நிச்சயமாக இருக்காது. வருட ஆரம்பத்திலேயே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும், குரு பகவான் உங்கள் பாகிஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடத்திலும் இருப்பது எதிர்வரும் 2025 மே மாதம் வரையும் மிகவும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. இவ்வளவு நாளும் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியடைந்து சனி கொடுத்து வந்த அனைத்து லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனி ராகுவாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நனவாக போகிறது. அதே போல உங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் இப்பொழுது முடிவடைய போகிறது. கடந்த காலத்தில் உடல் நோய்களால் தொல்லைகளை அனுபவித்து வந்தவர்கள் அந்த தொல்லையிலிருந்து முற்றுமுழுதுமாக வெளியே வரப்போகிறீர்கள், குணமடைய போகிறீர்கள். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நன்றாகவே அமையும். புதிய தொழில் முயற்சிகள் சிறக்கும். வியாபாரத்தில் மேலும் பல கிளைகளை உருவாக்குவீர்கள். அதன் மூலம் நல்ல லாபங்களையும் இந்த ஆண்டிலே நீங்கள் அடைவீர்கள். வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு கூட தொழில் மிக சிறப்பாக அமையும். வியாபாரத்தால் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு சுபீட்சம் தோன்றும். வெளிநாட்டு குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை நிச்சயம் இந்த ஆண்டில் கிடைக்கும். பண விடயத்தில் கவனமாக செயற்பட வேண்டும்.
உங்களை அறியாமல் சிற்சில ஏமாற்றுக்காரர்கள் உங்களை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் உங்கள் புத்தி செயற்படுவதால் சமாளித்துக் கொண்டு முன்னேறும் ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கிறது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், விசாக நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்குரியவர்கள். துலாம் ராசினருக்கு பல வகையிலும் வெற்றியும் மேன்மையும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு மலர இருக்கிறது. தொட்டது துலங்கும். நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இப்பொழுது நனவாக போகிறது. எண்ணங்கள் எல்லாம் படிக்கப் போகிறது. மற்ற ராசிகளை விட துலாம் ராசினருக்கே எல்லா வகையிலும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டு என்று இந்த ஆண்டை சொல்லலாம். வருட கிரகங்களில் குரு, சனி, ராகு, கேது இவை அனைத்துமே உங்கள் ராசிக்கு நல்ல இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் எதை வேண்டுமானாலும் தற்பொழுது நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதல் 3-4 மாதங்கள் சற்று மந்த நிலை கொடுக்கிறதே என்ற கவலை வேண்டாம். பெரும்பாலும் 2025 மே மாதம் முதல் அனைத்தும் நல்ல விதமாகவே உங்களுக்கு நடைபெறும். ராஜ கிரகங்கள் இந்த ஆண்டிலே வலிமை பெறுவதால் தொழில், வியாபாரம், கல்வி, திருமணம், புத்திர பாக்கியம் என எல்லாமே சிறப்புறும். உங்கள் பிறப்பு ஜாதகம் யோகமுடையதாக இருப்பதாய் நிச்சயமாக இந்த வருடத்தில் நீங்கள் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆகிவிடுவீர்கள் என்பது உறுதி. பங்கு சந்தையில் உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். லாட்டரி மற்றும் சூதாட்டத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. குடும்ப உறவுகள் அனைத்தும் நன்றாகவே இருக்கும். பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். புதிய நட்புகள், உறவுகள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு அமைய போகிறது. கேட்காமலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு மலர இருக்கிறது. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், கேட்ட நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் விருச்சிக ராசிக்குரியவர்கள். விருச்சிக ராசினருக்கு ராசிநாதன் நீச்ச நிலையில் இருப்பதாலும் ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பது மிக பெரிய வலிமை என்றுதான் சொல்ல வேண்டும். நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். ஆகவே இதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. வருகின்ற 2025 மே மாதம் வரையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரிதாக பாதிப்பதில்லை. எதிர்வரும் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரை சற்று மந்தமான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் என்றாலும் கூட எல்லாவற்றையும் சமாளிக்கும் அளவில் மன வலிமையோடு நீங்கள் செயல்படுவீர்கள். பெரிய அளவில் எந்த தொல்லையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. வரும் 2025 மே மாதத்துக்கு பிறகு குரு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், தன அதிர்ஷ்டங்களை நீங்கள் அடைவீர்கள். பண வருவாயில் உங்களுக்கு தடை எதுவும் நிச்சயமாக இருக்காது. தடைப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள் யாவும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வரும். நன்மை தரும் பயணங்கள் அடிக்கடி அமைந்தாலும் அதனால் செலவுகள் இருந்து கொண்டுதான் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு கல்வி நடவடிக்கைக்காக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். சனி 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகளால் செலவுகள், கவலைகள் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளை கூட நீங்கள் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டிலே இருக்கிறது என்று சொல்லலாம். உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். சிறு சுகயினம் என்றாலும் கூட அசட்டை செய்யாது மருத்துவரை நாடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வீடு, வாகனம் இவற்றால் செலவுகள் அல்லது தொல்லைகள் உங்களுக்கு இருப்பதால் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு செய்ய உத்தேசிப்பீர்களாயின் பெரிய தொல்லைகள் உங்களுக்கு எதுவும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிச்சயமாக வந்துவிடாது. முயற்சியோடு நீங்கள் முன்னேறுங்கள். இறைவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வார். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், பூராட நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், உத்திராட நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்குரியவர்கள். தனுசு ராசினருக்கு மிக சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர இருக்கிறது. எதிர்வரும் 2025 5ஆம் மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். ராசி பிரகாசிக்க போகிறது. இத்தனை நாளும் உங்களை பீடித்திருந்த உடல் பிணி, நோய் இவை யாவும் உங்களுக்கு இப்பொழுது முற்றாக தீரப்போகிறது. சனி உங்கள் 4ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியடைவதால் அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகள் உங்களை வந்து அணுகிவிடாது. அர்த்தாஷ்டம சனி என்றாலும் கூட சனி குருவின் வீட்டில் இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். 2025 மே மாதம் முதல் ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருவதால் பழைய கடன்களை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள்.
புதிய நண்பர்களும் சேருவார்கள். நண்பர்கள் மூலமான நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலத்தில் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் தொலைந்து போவார்கள். தைரியம், வெற்றி, புகழ், வீரியம் இவையெல்லாம் ராகுவால் உங்களுக்கு அமைய போகிறது. தொட்டது தொடங்க போகிறது. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். லட்சியம் நிறைவேறும். எழுத்து, ஊடகம் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்கள் சாதனை மேல் சாதனை செய்வார்கள். திருமணம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் இந்த வருடத்தில் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நோய்கள் பெரிய அளவிலே பாதிக்காது. அதே போல தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். தந்தையின் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தந்தையின் சொத்துக்கள் விரயம் ஏற்படலாம் என்பதால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொத்துக்களை. மிக நெருங்கிய உறவினர் ஒருவரையோ அல்லது நண்பரையோ பிரியும் துர்பாக்கிய நிலை இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா வகையிலும் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது என்று சொல்லலாம். மகர ராசி. உத்திராடம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தினுடைய 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம், 2ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் மகர ராசிக்குரியவர்கள். மகர ராசினருக்கு கடந்த 7.5 வருடங்களாக பிடித்திருந்த 7.5 சனி முற்றும் முழுதுமாக உங்களை விட்டு விலகப் போகிறது. எதிர்மறையான எண்ணங்கள், துன்பங்கள், தொல்லைகள், துயரங்கள் இவை அனைத்தும் இப்பொழுது தீரப்போகிறது. ராசிநாதன் சுப வலிமை பெற்று 3ஆம் வீட்டில் இருப்பதால் தைரியமாக எதை வேண்டுமானாலும் செய்து வெற்றி வாகை சூடுவீர்கள். எதிரிகளுக்கு சிம்ம சுப்பனம் போல் இருப்பீர்கள். நீண்ட நாள் கடலில் இருந்து விடுபட போகிறீர்கள். தொழில் வியாபாரத்தில் சரிவுகளை கண்டவர்கள் வருகின்ற 2025 மே மாதம் முதல் உயர்வுகளை அடைய போகின்றீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கப் போகிறது. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு நிச்சயம் இருக்கும். 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதும் இருப்பதால் அப்படியொன்றும் பெரிய தொல்லைகள், கஷ்டங்கள் உங்களை நெருங்காது. 12ஆம் வீட்டை குரு பார்வை செலுத்துவதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் நினைத்தது போல் நிறைவேறும். வீடு, வாகனம் வாங்குவீர்கள். அதற்கான செலவுகள் நிச்சயமாக இருக்கும். என்றாலும் சொத்து சேர்க்கை உங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக இருக்கும். மிக நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த திருமணம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். சிலருக்கு நீரால், நெருப்பால், கயவர்களால், திருடர்களால் தொல்லைகள் உண்டு என்பதால் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். எதிர்பாலினத்தோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது மிகவும் கவனமாக பழக வேண்டும். அதாவது ஆண்கள் பெண்களோடு பழகின்ற பொழுது, பெண்கள் ஆண்களோடு பழகும் பொழுது மிக கவனமாக பழக வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்பதால் கடந்த வருடங்களோடு ஒப்பிடும் பொழுது இவ்வருடம் நிச்சயம் உங்கள் வாழ்வில் உயர்வின் உச்சத்தை தொட்டு இறைவனின் ஆசீர்வாதத்தால் முன்னேறக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக திகழப் போகிறது. கும்ப ராசி. அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தினுடைய 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம், 2ஆம், 3ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் கும்ப ராசிக்குரியவர்கள். கும்ப ராசினருக்கு கடந்த 2 வருட காலமாக கடுமையான கெடுபலன்களை கொடுத்துக் கொண்டிருந்த சனி பகவான் எதிர்வரும் 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி அன்று ஜென்மத்திலிருந்து ஜென்ம சனியை கொடுத்துக் கொண்டிருந்த சனி பகவான் முற்று முழுதாக உங்களிடத்திலிருந்து விலகி வெளியே செல்லப் போகிறார். ஆகவே சனி பகவான் வெளியே செல்கிறார் என்றாலே உங்களுக்கு பெரிய நன்மைகளெல்லாம் ஆரம்பிக்க போகிறது என்றுதான் பொருள். சோதனை விலகி சுகம் கிடைக்கப் போகிற சிறப்புமிக்க ஒரு வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும். எதிர்வரும் 2025 5ஆம் மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருக்கும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ஆகவே ராசி புனிதமடைய போகிறது, புத்துணர்ச்சி பெறப் போகிறது, பலம் பெறப் போகிறது. உங்கள் உடலை பற்றியிருந்த நோய்கள் அனைத்தும் தீரப் போகிறது, விலகப் போகிறது. ராசியில் ராகு அமர்ந்தாலும் குருவின் கட்டுப்பாட்டின் கீழ் ராகு இருப்பதால், அதாவது குருவினுடைய பார்வையில் ராகு இருப்பதால் பெரிய தொல்லைகள் எதுவும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு வந்துவிடப் போவதில்லை. நட்பு நிலை, கணவன் மனைவி உறவு, காதல் பிரிவு, சமூகத்தில் ஒதுக்கப்படுதல், தொழில் வியாபார நஷ்டம், குடும்பத்தில் குழப்ப நிலை, மன அழுத்தம் என பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு அதிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக பிறக்கப் போகிறது. நிம்மதியாக இப்பொழுது நித்திரை செய்வீர்கள். மன அமைதி கிடைக்கப் போகிறது. இனி உங்கள் பண, தொழில், கடன் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் பெயரால் அனைத்தையும் சாதிப்பீர்கள். பழைய காதலை புதுப்பித்து காதலித்தவரையே திருமணம் செய்து கொண்டு புத்திர பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும். திருமணமாகி
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இந்த ஆண்டிலே புத்திர பாக்கியம் அமைய இருக்கிறது. குடும்பத்துக்கான செலவுகள் ஏற்பட்டாலும் கூட வரவிலே உங்களுக்கு குறைவு இருக்காது. பணத்தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு வளர்ச்சி மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு மலர இருக்கிறது என்பதுதான் உண்மை. மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் மீன ராசிக்குரியவர்கள். மீன ராசினருக்கு எதிர்வரும் 2025 3ஆம் மாதம் 29ஆம் திகதி முதல் ஜன்ம சனி ஆரம்பமாக இருக்கிறது. உங்கள் ஜன்ம நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த நிலையில் குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார். 8ஆம் வீடு என்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் நிச்சயமாக ஒரு சுப கிரகமாகிய குரு பகவான் உங்கள் 8ஆம் வீட்டை பார்வை செலுத்துவதால் நிச்சயமாக அவை அனைத்தும் சிறப்பாகவே நடைபெறும். 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் பலமடைய போகிறது. தொழில் சிறக்க போகிறது. தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் எல்லாம் அமைய போகிறது. தொழில் மாற்றங்களிலே சிக்கலை ஏற்பட்டவர்களுக்கு அந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து சுமூகமான ஒரு நிலை ஏற்பட போகிறது. 12ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வரவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ராகு ராசியிலிருந்து விலகிச் செல்வதும் கேது 6ஆம் இடத்தில் இருப்பதும் ஓரளவு நன்மை என்றே சொல்ல வேண்டும். வீண் வம்பு வழக்கு கேவலம் அசிங்கம் அவமானம் இவை எதுவுமே உங்களுக்கு இந்த ஆண்டிலே வராமல் கேது பகவான் தடுக்க போகிறார். இளைய வயதில், அதாவது 25 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்களையே இந்த ஜென்ம சனி அதிக அளவிலே பாதிக்கும் என்பதால் அவர்கள் பொறுமையோடும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பொங்கு சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு, வாகனம், காணி, நிலம், பூமி என இவை அனைத்துமே அமையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. நிச்சயமாக இவையெல்லாம் உங்களுக்கு அமைந்துவிடும் என்று சொல்லலாம். ஏனையவர்கள் தங்கள் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழிலை விட்டு விலகக்கூடாது. இருக்கின்ற தொழிலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். செய்கின்ற வியாபாரத்தினை பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையில் அவ்வப்போது பாரிய தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுக்கு வைத்தியசாலை செலவுகள் இருக்கத்தான் செய்யும். வைத்தியசாலை செலவுக்காக உங்கள் கையில் உள்ள பணமெல்லாம் பறிபோய்விடும். பணத்தை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள். புதிதாக எதையும் ஆரம்பிக்காதீர்கள். புதிய தொழிலாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம். எதையும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு தொல்லைகளும் நஷ்டங்களும் இருக்கும். ஆகவே அவை செய்ய வேண்டாம். தற்பொழுது இருக்கும் காதலால் மன நிம்மதியை நீங்கள் இழக்கக்கூடும். கடந்த வருடத்தில் நீங்கள் காதலித்துக் கொண்டு வருவீர்கள். ஆகவே காதலால் உங்களுக்கு தொல்லைகள், சிக்கல்கள், மன நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருக்கிறது என்பதால் கவனமாக பழக வேண்டும். தற்பொழுது இருக்கும் காதலால் மன நிம்மதி உங்களுக்கு சிலருக்கு இந்த மன நிம்மதி போய்விட்டாலும் கூட ஒரு சிலருக்கு இவை நன்மையாகவே இருக்கும் என்று சொல்லலாம். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதால் கெட்டவர்களோடு பழக வேண்டாம். தீய உறவுகள் எல்லாம் வேண்டாம். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் சிலருக்கு குருவால் எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக நிறைவேறும். முயற்சி செய்யுங்கள். இந்த வருடத்திலே நீங்கள் வெளிநாட்டு செல்லலாம். அதே போல வெளி மாவட்டங்களில் ஏதாவது நீங்கள் தொழில் அல்லது வியாபாரத்துக்காக முயற்சி செய்தால் அதனும் அந்த விடயங்களும் இந்த வருடத்திலே உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். மனதை திடப்படுத்திக் கொண்டு நேர்மையான வழியில் செல்லுங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைந்துவிடும். மலர இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் அனைவரது மனங்களிலும் புத்துணர்ச்சியும், நம்பிக்கையும், சமத்துவமும், சாந்தியும், சமாதானமும் உருவாக வேண்டும், நிலைக்க வேண்டும் என மீண்டும் எனது ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். இவ்வாறான ஒரு ராசி பலாபல நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.